அடுத்தது வச்சிருக்கக்கூடிய தாடி, இதெல்லாம் ஷரியத்துடைய தாடி அல்ல. அப்படி ரசூலுல்லா தாடி வைக்க சொல்ல இல்லை. தாடி வச்சிருந்தா அதை அழகுபடுத்தணும். சரியா? அழகுபடுத்தணும். அந்த தாடியை அழகுபடுத்தாம விட்டால் நாலு மறுமையில பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்கு. ஓ தூ உள்ளது ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஹக் இருக்குது, அதுக்குரிய ஹக்கு கொடுக்கணும். தலையில முடி வச்சாச்சா, தாடி வச்சிருக்கியா, அதுக்கு நல்லா எண்ணெய் பூசி வாழ்ந்து இருந்து நல்லா அழகுபடுத்தி வைக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்பாருக்கு ஒரு சஹாபி வந்தாரு. தலைவிரி கோலத்தோட தாடி எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சீஞ்சு போயிட்டு வந்தாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாஞ்சா, அவங்க சலாஞ்சில பொறுத்து சொல்ல போய் திரும்பி போயிட்டாரு. போயிட்டு பிற தலைமுடியில அழகாக மாறிக்கொண்டு தாடியெல்லாம் மாறிக்கொண்டு வந்தார். முந்தி ஷைத்தானுடைய கோலத்தை போல வந்ததை விடவும் இப்படி வந்தது சிறந்ததா இல்லையான்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப தாடி அழகுபடுத்தி வைக்கணும், தலைமுடி அழகா சீவி வைக்கணும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அவன் அழகன், அழகத்தான் விரும்புகிறான். அங்க ஊத்தப்பட்டு இங்க ஊத்தப்பட்டு அங்க சுருண்டு இங்க சுருண்டு இருக்கிறத இஸ்லாம் விரும்ப இல்லை. புதுமானபடி மலவுன்றி எல்லாத்தாலும் அவங்க வீட்டுக்கு வாரில்ல, குடும்பத்தை கவனிக்கிறல்ல, அங்கிட்டு சுற்றி கொண்டு பாத்து செஞ்சு கொடுத்து தஸ்மீ செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட மனுஷி போனாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. ஆயிஷா நாயிட்ட போய் போனாங்க. ஒரு பங்கரையா ஒரு அலங்கோலமான உடுப்போடு உடுத்து கொண்டு போனாங்க. இவங்களை பற்றி முறப்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு தான் அவங்க போனது. போனால் ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாயிட்ட சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஆயிஷா நாயி கேட்டாங்க, ஏன் இப்படி வந்து இருக்கிறாங்க? அவர் இப்படித்தானே இருக்கிறாரு, நான் அப்படித்தானே இருக்கணும்டாங்க. அவர் அப்படித்தான் இருக்கிறாரு, நான் இப்படித்தான் இருக்கணும்டா, நான் அப்படித்தான் இருக்கணும்டா. அப்படியா? அப்போ ரசூலுல்லாஹ் வந்தாங்க. பிறகு ஆயிஷா நாயி இந்த சமாச்சாரத்தை சொன்னாங்க. சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் இப்னு மலூனை நான் நாளைக்கு சந்திச்சு கொள்றேன். இப்படி ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வர இல்லை, இப்படி மார்க்கத்தை நான் கொண்டு வர இல்லை அப்படி சொல்லி போட்டு அடுத்த நாள் சந்திச்சு உஸ்மான் இப்னு மலூன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டனம் தெரிவிச்சாங்க. கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படியெல்லாம் நடந்து கொள்ளப்படாது, இப்படியான மார்க்கம் ஒன்று நான் கொண்டு வரலைன்னு சொன்னாங்க. அப்போ குடும்பஸ்தனாக இருந்தால் அவனோட மனைவியை கவனிக்கணும், பிள்ளையை கவனிக்கணும், தொழிலை கவனிக்கணும், உமா அப்பா இருக்கிறாங்களா அவங்களை கவனிக்கணும். இதுதான் ஜிஹாத்.